त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम தேவதேவாः. பக்தியுடையார் காரியத்திற் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மையைப் போல் மெல்லச் செய்து பயன் உறுவார். சக்தி தொழிலே அனைத்துமெனின் சார்ந்த நமக்குச் சஞ்சலம் ஏன்? சக்தி தொழிலே அனைத்துமெனின் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? வித்தைக்கு இறைவா கணநாதா மேன்மைத் தொழிலில் பணி எமையே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இனிமையான அமைதி நிறைந்த காலை பொழுதில் இறை சிந்தனையோடு எமது நாளை தொடங்கி இந்த நாள் முழுதும் சகல மங்களங்களும் அனைவருக்கும் பெருக வேண்டும், எல்லோரும் இன்புற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நாங்கள் இறைவனை வணங்குகிறோம் என்றால் அந்த வழிபாட்டினுடைய நோக்கம் உலகிலே அன்போடு ஆதரவோடு பண்போடு பணிவோடு உண்மையோடு ஒழுக்கத்தோடு வாழ்வதாகும். இது இல்லாமல் வெறும் புற வழிபாடு என்பது நமக்கு எந்த நிலையிலும் உதவியாக அமைதி தருவதாக அமையாது. இந்த வழிபாட்டிலே இப்படியான வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று அன்பு உணர்வு, அடுத்தது நன்றி உணர்வு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நன்மைகளை அனுபவிக்கிறோம். நாம் உண்ணும் உணவு, உறங்கும் படுக்கை, ஏன் காலையில் பல் துலக்குகிற பிரஷ், இது போன்ற எல்லாவற்றுக்குமே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நன்றி செலுத்துபவர்களாக எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாம் விட்டு செல்ல வேண்டும். நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நன்றி இல்லையேல் அந்த வாழ்வு வீணாகும். நன்றி அன்பு இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. we must be thankful. எதிலுமே நன்றி வேண்டும். இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் என்று மணிவாசகம் பேசும். நாம் எப்பொழுதும் இறைவன் நமக்கு தந்ததை நினைந்து நினைந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு எம்மோடு எம்முடைய அயலிலே எம்முடைய நாட்டிலே வாழுகின்ற எத்தனையோ பேரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு நோக்குகிற பொழுது நாம் எவ்வளவு ஒரு நன்மைகளை எவ்வளவு ஒரு தூரம் நாம் நன்மைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றதை உணர்ந்து இந்த நன்மைகள் இந்த பேறுகள் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் உண்மையான பிரார்த்தனை. என்னை போல் மற்றவர்களும் வாழ வேண்டும். இந்த உலகம் முழுவதும் ஒன்று, எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் என்ற உணர்வை நன்றி அறிவின் மூலம் நாங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு பொழுதும் பகைமை பாராட்டக்கூடாது. மன்னிக்கின்ற சுபாவம் வேண்டும். forgiveness. எந்த சமயமும் இந்த உலகிலே தோன்றிய பெரியார்கள், சமய நெறிகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் மன்னிப்பையும் அன்பையும் நன்றியையும் வலியுறுத்தி பேசுகின்ற சமயங்களாக இருக்கின்றன. இறைவனை வழிபடுகிறோம் என்றால் அந்த இறை குணங்கள், அந்த தெய்வீக குணங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும். அந்த நிலையிலே தான் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய புகழை பேசுபவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பெருமையை எடுத்து கூறுபவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்று உணர்ந்து ஒழுகு. சமய உண்மைகளை நாங்களுடைய வாழ்விலே, நித்திய வாழ்விலே, நாளாந்தர வாழ்விலே கைக்கொண்டு ஒழுகி நாமும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழ வகை செய்து எல்லோரோடும் இன்பமாக ஒற்றுமையாக இருப்பதுதான் எங்களுடைய சிறந்த சைவ நீதி. இதை நாம் மனதிலே கொள்வோம். எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக அன்பாக வாழ்வோம். உலகம் எங்கும் உயர்நலம் ஓங்குக.
பாருலகெங்கும் பூரணம் பொலிக, பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நன்றி, வணக்கம்.